ஹாய் லவ்லீஸ், இன்னைக்கு ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட் ஹேர் கட் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு கலரிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. டோனியன் காய் போகிறோமா இல்லை நேச்சுரல்ஸ் போகிறோமான்னு இப்போ வரைக்கும் நாங்கள் டிசைட் பண்ணலை. எங்கே போகிறோன்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே போய் காமிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட் கொடுத்துறேன் என்னுடைய ஓன் பேஜ் பற்றி. இன்ஸ்டாகிராமில் நான் சீக்ரெட் இஸ் நாட் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு வரேன். எனி கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் ரெசின் ஆர்ட்டில் என்ன வேணும்னாலும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் மெமரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற திங்ஸ், பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன், மாங்கல்யம் ப்ரிசர்வேஷன், ரோஸ் ப்ரிசர்வேஷன், இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரல்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட்டாக டோனியன் காய் தான் வந்திருக்கோம். நேச்சுரல்ஸ் நாங்கள் இருக்க ஏரியாலேயே இருக்குது. ஸோ நியர்பை எங்களுக்கு டோனியன் காய் கொஞ்சம் தூரம் இருந்தாலும் இந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே நான் வந்து சர்வீஸ்மே எடுத்திருந்தேன். டோனியன் காயிலே இந்த ஆம்பியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். சூப்பரான ஆம்பியன்ஸில் வைபோட நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. எனக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஹேர் கட்ஸ் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்கொயரில் லேயர் கட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கொயரில் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணியிருந்தாங்க. ஹேர் கட்க்கு முன்னாடி நிறைய சஜஷன்ஸுமே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு ஃபைனலாக எங்களுக்கான ஹேர் கட் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு பண்ணிட்டாங்க. நேச்சுரல்ஸில் 2020 இது வரைக்கும் நான் 2 to 3 டைம்ஸ் கலரிங் பண்ணிட்டேன். என்னுடைய ஹேருக்கு வித்தவுட் ப்ளீஸில் தான் பண்ணியிருந்தேன். இந்த டைமே கலரிங் பண்ணலான்னு சொல்லி பிளான் இருந்தது. பட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லி நான் இந்த டைம் கலரிங் பண்ணலை. கலரிங் ஃபோட்டோஸ் வேணும்னா நான் சைட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் அவங்க அகெயின் ஹேர் வாஷ் பண்ண தான் போகிறாங்கன்னு சொல்லி நான் ஹேர் வாஷ் பண்ணாமல் தான் இந்த டைம் போயிருந்தேன். போன உடனே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எனக்கு ஹேர் வாஷ் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர், மாஸ்க்குன்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸில் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கான பேம்பரிங் டைம் எடுத்துக்கிறப்போ ல பண்ண சேம் அதே மாதிரி இப்போ நான் பண்ணிட்டேன். 2020 பிக் நான் சைட்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கலரிங் பண்ணதோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வித்தவுட் கலரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் டைம் கலரிங் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நேச்சுரல்ஸில் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் நான் ஆல்ரெடி பண்ணியிருந்ததுனால இந்த இயர் நான் கேப் கொடுத்துருக்கேன், கலரிங் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் மேபி பண்ணுவேன். ஆர் இந்த இயர் எண்டிங்லேயே கூட பண்ண சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கண்டென்ட்டில் நான் வீடியோ போடுறேன். சர்வீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவுட்லுக்கும் பார்க்க சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் கட் பண்ணது என்னமோ சீக்கிரம் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டோம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய பிஸ்னஸ் பேஜோடைய லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். டோனியன் காய் வந்து தான் இன்றைக்கி நாங்கள் ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். சூப்பரான சர்வீஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கொயர் லேயர் கட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணியிருக்கேன். 2 பேருமே எங்களுடைய சர்வீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு தெரியல. போகிற வழியில் ஒர்க் ஏதாவது இருந்தது நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணி காமிக்கிறோம்.
என்னோடது அப்புறம் ஃப்ரெண்டோடது 2 பேருடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்மே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி. எனக்கு டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் நிறைய ஏர் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓகே, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் தான். நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.